என்னங்க என்ன உங்க பிரச்சனை இருக்குன்னு சொன்னீங்க? என்னடி வந்தா கொஞ்சமாவது பேசணும் பார்த்து இப்படி பிஸியா இருக்கா? பட்டனை போட்டு அதுல என்ன? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் பசங்களோட ஓடிட்டா. குழந்தைங்க தெரியும் போது குழந்தைங்க கிட்ட போக மாட்டாங்களா? வேண்டாமே சோதிக்காத. அழகா ஒருத்தன். ஆனாலும் நீலாம் கொஞ்சம் போர் அடிச்சதுதான். நீங்களும் வந்தா உட்கார வேண்டியதானே? யாரு வேணானா? எங்க அம்மா இல்லாத வீடு இன்னைக்குதான் நல்லா இருக்கு. அப்ப கூட என் கூட இருக்கணும் பார்த்தா. நத்துவே இந்த லாவண்யெல்லாம் வரல. எங்க போனாங்க என்ன கதைனே தெரியல. நீ போன் போட்டா கூட எடுக்க மாட்டாளுங்க. ஓ, ஓகே ஓகே. வரும் மொத்தம் அவங்க வந்து சுத்தமா கண்டுக்க மாட்டோம். ஒழுங்கா வந்து உட்காருவோம். எல்லாம் முடியாது, நிக்கிறேன்ல அவ்வளவுதான். சேடா, பக்கத்துல நிக்கிறேன்ல அவ்வளவுதான். வண்டி தெரியும் இப்ப இங்க கடிக்கிறது கிள்றது இதெல்லாம் பண்றீங்கன்ட்டு. அப்புறம் என்ன? சரிம்மா. ப்ளீஸ்டே தங்கம். போதும் போதும், எங்களையும் பார்க்கலாம். அடுத்தவங்களை பார்த்த வரைக்கும் போதுமா? ஹாய் வாலு, ஓடிவா. என்னம்மா இப்பெல்லாம் என் கண்ணுக்கு தெரியுமா? அதெல்லாம் தெரிய மாட்டோம் துர்கா, தெரியவே மாட்டோம். ஓ, அந்த அளவுக்கு ஆயிட்டீங்க மேடம், அப்படிதானே? வந்தது பாசமா பேசவா இல்ல சண்டை வலிக்கவா எனக்கு புரியல. நாங்கெல்லாம் கண்ணுக்கு தெரிய மாட்டோம், மத்தவங்க தான் கண்ணுக்கு தெரிவாங்க. எப்படி என் மாமா அவருக்கு தெரியாம இருக்குமா? எப்படி மாமா இருக்கீங்க? இருக்க எல்லாம் கேட்டு வாங்க வேண்டியது இருக்கு. உங்களுக்கு அதுவே போதும். நீங்க தான் என்னை ஏமாத்திட்டீங்களே. நான் உன்னை ஏமாத்தினா? என்ன ஏமாத்தின? நீங்க என்னதான் கல்யாணம் பண்ணிப்பீங்கன்னு நினைச்சேன். பார்த்தா புதுசா யாரோ ஒரு அக்கா வர வச்சுட்டீங்களாமே. அச்சச்சோ, இது தெரியாம போச்சு. வேணா அவளை கைட்டு விட்டுறவா? அப்பா உங்களை கைட்டு விட்டுற ரெடியா இருக்கீங்க. நீ ஓகேன்னு சொல்லு, இப்பவே அவளை கைட்டு விட்டுடுறேன். ஹாய் அக்கா. ஹாய்டா. பாத்தீங்களாக்கா, உங்களுக்கு கைட்டு விட்டுட்டு என்ன கட்டிக்கு போயிடலாம். இது உங்களுக்கு ஓகேவா? தயவு செஞ்சு சொல்றேன், இப்படி ஒரு நல்ல ஆப்ஷன் எனக்கு இருந்தா எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நானே சொல்றேன், அவனை கைட்டு விட்டுறேன். தயவு செஞ்சு நீ கட்டிக்கோ. என்ன சிஸ், கடைசியில இப்படி மாறிட்டீங்க? இந்த டாக்ஸர் கூட வாழ்றதுக்கு சிங்கிளே வந்துட்டு போயிடலான்றேன். நானே கைட்டு விடுறேன்றேன். ஆப்ஷன் நல்லா தானே இருக்கு. என்ன ப்ரோ, உங்களுக்குன்னு ஒரு ரீச் ஆக மாட்டுச்சு, அதையுமே இப்படி பண்ணிட்டீங்க பாத்தீங்களா? போங்க, இனிமேல் நீங்க கடைசி வரைக்கும் சிங்கிள் தான். நான் ஏன் சிங்கிளா இருக்க போறேன்? அதே முறப்ப கட்டிக்கிறேன்ட்டாலே. ஆச்சே, இத்தனை வருஷம் ஆகுது அவங்க இப்படி சொல்றாங்கன்னா உங்களை ரிஸ்க் எடுத்து கல்யாணம் பண்ணிக்கிறான்ற அவசியம் எனக்கு இல்ல. எனக்கு நீங்க வேண்டாப்பா. அடக்காடவுளே, உன்னை நம்பி இருந்தவங்களை கைட்டு விட்டா நீ என்ன கைட்டு விட்ட? இது நியாயமா? சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன், நீங்க கைட்டு விட்டீங்க. எங்களுக்கு தெரியாதுப்பா. என் கையில அதெல்லாம் கொச்சுக்காது, அப்படிதானே கையா? யாரா நீ? யார் நீ? உள்ளதான் போச்சு. பாவம். நீ எதுக்கு லாக்கியோ இல்ல, இந்த பாவம் சொல்றதுக்கு மட்டும் நீ லாக்கி பண்ற. உங்களை கவுண்டர் கொடுக்கணும்ன்ற அவசியம் இல்ல. ஆல்ரெடி உங்க வாழ்க்கை அங்க தொங்கிட்டு இருக்கு. அதை கெஞ்சி கூத்தாடுங்க. ஐயோ, நான் விளையாடுனடி. எவனையும் பாக்குறதா இல்ல, எந்த கதையும் கேட்கறதா இல்ல. அப்புறமா இல்ல என்ன என்ன? கிட்ட வர்றது அதெல்லாம் வர மாட்டாங்கம்மா, வரவே மாட்டாங்க. அப்படி அவங்க வரணும்னு நினைச்சாலும் அங்க யாரும் விடவும் மாட்டாங்க. அத நான் கூட ஒத்துக்கிறேன். சேச்ச, நாம கேர்ள்ஸ் அவுட்டிங் தான். கேர்ள்ஸா தான் சுத்த போறோம். நமக்கு இங்க வேற யாரையும் தெரியாது. ஏன்டா ஏன் அப்பயே நீங்க எல்லாம் கண்டுக்க மாட்டீங்க. மாட்டோம்டா மாட்டோம். இங்க இருக்க ரெண்டு மணியுமே தெரியாது. வாடா. நீ வா. என் செல்லக்குட்டி வர முடிஞ்சா வராம இருக்கு, நீயே போ. என்னங்கடி பேசுறீங்க? ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. என்னென்னவோ பேசுறீங்க. இப்பதானே வந்திருக்கீங்க, 2 நாள் தெரிஞ்சுப்பீங்க. குழப்புங்க என்ன? ஆமா, உங்களுக்கு எங்க ஊர்ல பிடிச்சிருக்கா? சென்னை பிடிச்சிருக்கா? எப்படி இருக்கு இந்தியா? இந்தியால நல்லாதான் இருக்கு, கூட இருக்கவனுங்க தான் நல்லா இல்ல. போதும், நீ வச்சு செஞ்சுட்டடி போதும். மத்திய பக்கத்துல சும்மா பேசிக்கிட்டே இருக்காரு. எனக்கும் தெரியல நீ, எனக்கு இங்க யாரு இருக்காங்கன்னே தெரியல. போதும், வலிக்குது. என்னடி வலிக்குது? என்னாச்சு? அது ஒரு கொசுமா, அவளை மட்டுமே டார்கெட் பண்ணி கடிச்சிட்டு இருக்க கொசு. பாவம், அது எந்த நாட்டுக்கு போனாலும் எந்த ஊருக்கு போனாலும் அவளை விடாது. ஏண்டி, அந்த கொசு உனக்கு தெரிஞ்சுதா? ஏதாவது இந்த படத்துல வர மாதிரி பேயா இந்த ஜமத்தை சுத்துதோ? என்ன ஓட்டுறீங்க? என்ன சும்மா சிரிக்கிறீங்க? இப்பதானே வந்திருக்க, கூடி சீக்கிரத்துல எல்லாம் புரிஞ்சுப்ப. என்னமோ. என்ன போலாமா? அந்த நிக்கே வாடி. வாடி, என்ன போல? ஏன் இப்படியே ஒட்டிட்டு நிக்கிற? நிக்கிற விதி. நான் வந்தேன்னு வைக்க. ஆமா, நீ முன்னாடி புடிச்சுக்கிட்டே இருக்க. அப்பதான் பல பேருக்கு பல விஷயம் தெரியாது.
முக்கியமான நாலு டிக்கெட் எங்க ஆளை காணோம். அது இல்ல, ஒரு டிக்கெட் நாளைக்கு தான் வருது. 3 டிக்கெட் வெளியே போயிருக்கு, வரும். ஆமா, மாமா எங்க? அது என்னன்னே தெரியல. அப்பா பின்னாடியே இருக்கான் குட்டி போட்ட போன மாதிரி. என்ன சொல்ற? ஆமா, பிரியா பொண்ணுட்டெல்லாம் பேசுறது இல்ல, என்னன்னு தெரியல. என்ன பேசக்கூடாது சொல்லிட்டா. அவ நம்பர் பிளாக் பண்ணி டெலிட் வேற பண்ணி விட்டான் என் போன்ல. சோ அவ நம்பர் கிட்ட இல்ல. என்கிட்ட கூட அந்த பொண்ணு நம்பர் கிடையாது, நான் வாங்கினதே கிடையாது. நானும் அதுக்கிட்ட பேச மாட்டேன், எனக்கு அது பிடிக்காது. ஆமா, என்கிட்ட இருந்து பேசுவான்ல, அதனால என்கிட்ட சேவ் பண்ணி வச்சுட்டு இருந்தேன். என்ன கதை அதை கேட்கலான்னு பார்த்தா டெலிட் பண்ணி விட்டா. எனக்கு அது நம்பர்லாம் ஞாபகமே இல்ல. டாடி சொன்னாரு ஏதோ பிரச்சனைட்டு. அது அப்பதான் சொன்னாரு. நானும் டாடி கேட்கணும்னு நினைச்சேன், அதுக்கப்புறம் அதை அப்படியே விட்டுட்டேன். வந்ததுல இருந்து பாக்குறேன் அப்பாவோட அப்படி என்ன சுத்தி பேசுறது என்ன, அப்படி இருக்கிறது என்ன. அப்பா பார்த்து பயப்படுற மாதிரியே இல்லையே. ஒட்டி ஒரு வாட்டாங்க பிரியா கிட்ட கோவப்படுறான், திட்டான். என்னமோ என்னமோ நடந்திருக்கு, எனக்கு என்னன்னு தெரியல. இந்த பொண்ணு என்ன பண்ணுச்சு, அதை கழட்டி விட்டாலும் சந்தோஷம் தானே வச்சுக்கோங்க. அது ஏன்னா உனக்கு அந்த பொண்ணை பார்த்தாலே பிடிக்கல? எனக்கு பிடிக்கலன்ட்டு இல்ல, நம்ம ஃபேமிலிக்கு அது எனக்கு செட் ஆகாது அப்படின்ற ஒரு ஃபீல். அது ஏன்னு எனக்கு தெரியல. நம்மள மாதிரி ஜாலியா இருக்கும்ல, என்னால சொல்ல முடியாது. அதே மாதிரி அது கூட நம்மளால மிங்கிள் ஆக முடியாது, அந்த கல்ச்சர் நமக்கும் செட் ஆகாது. ரைட்டா, நம்ம வேற மாதிரி வாழ்ந்துட்டோம், அது வேற மாதிரி வாழ்ந்துருச்சு. ஒரு லவ் பண்ணாருன்றதுனால எனக்கு பெருசா என்ன சொல்றது, அவர் எப்படியோ வாழ்ந்துட்டு போட்டோம் அப்படின்னு தோணுச்சு. ஆனா இப்போ கழட்டி விட்டாருன்னு இருக்கும்போது ஒரு ஃபீலிங்கா தான் இருக்கு. அந்த பொண்ணு அவனை சின்சியரா தானே லவ் பண்ணிச்சு, அந்த ஃபீல் லைட்டா இருக்கு. 100 ஆயுசு கேட்டா வந்து நிப்பாங்கப்பா. பையன் ஒரு பொண்ணு தேடி இருக்கு. சே, இங்க பெருக்கிறதுக்கு ஆள் இல்லாத நீ எங்கன்னு கேட்டேன். என்னது? இங்க கொஞ்சம் குப்பையா இருக்கா, பெருக்க ஆள் தேவைப்பட்டுதா, அதான் நீ வந்துட்டேன்னு சொன்னாங்க, கிளீன் பண்றதுக்கு உன தேடினேன். ஆ, இன்னும் காலை விடு, கால் வலிக்குது. நான் பேசினேன் இப்படிதான் முடி கிடைக்கும். என் தங்கச்சி விடுறா. அதானே லைட்டா அப்படி பண்றக்கூடாது, உடனே கும்ப குடிப்பீங்க. கிடைக்குதா? இல்லப்பா, சும்மா. அப்பனா சரி. ஆனா இன்னொரு வாட்டி கேள்தான் பையா. சரி தங்கம். என்ன மாமா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். என்ன அண்ணா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன்டா. உங்க பிசினஸ் எப்படி போகுது? அது என்னடா அமோகமா போகுது. சரி சரி, அந்த கால பரவாயில்லண்ணா, இவ்வளவு மூடிட்டு இருந்தா நல்லா இருக்கும். இல்ல, எனக்கு ஒரு விஷயம் புரியல. அவன் புருஷன் முன்னாடி அவன் நோண்டிட்டு இருக்கணும்ன்ற. மழை போடுதானே, நான் என்ன வேணா பண்ணுவேன். யார் இருக்காங்க இல்லைன்னு பார்க்க மாட்டேன். இல்லைன்னு இவர மாதிரியே இல்ல, இவர மாதிரியே பேசல. எனக்கு யாரையோ பாக்குற மாதிரி இருக்கு, இவரை பாக்குற மாதிரியே இல்லையே. என்னடி என்ன முழிக்கிற? ஒண்ணும் இல்ல. என்ன ரெண்டு பேரும் வயசு பேசுறீங்க? இல்ல, அவ ஒரு மாதிரி திருத்திரும் முழிக்கிறாள், அட என்னன்னு கேக்குறேன். ஏன் அர்த்தம் ஏன் திருத்திரும் முழிக்கிற? அப்புறமா சொல்றேன். அப்புறம் வா ஒரு சோறு போடு. உங்க ஆயாங்க இருக்காங்கல்ல, போ, அவங்க போடுவாங்க, என்னால முடியாது. ஏய், இப்படிலாம் பேசக்கூடாது. மரியாதை மரியாதை. அட போ மேன், உனக்குலாம் மரியாதை கிடையாது. போல. வாடா நீ ஒருத்த. இது என்ன தப்பா இருக்கு. நான் ரொம்ப பேசுறானே, இனி எல்லா நேரமும் இப்படி அமைதியா இருப்பான்னு சொல்ல முடியாது. அப்புறம் இவனை அவன் வெற்றி செஞ்சிருவானே. கோவப்படுறியாடா? சரி, நான் என் கூப்பிட போறேன். அவன் தான் விளையாடனா பாக்குறேன்ட்டா, அவன் தங்கச்சியா பாக்குறேன்ட்டா. அரசு விளையாட குச்சி பாக்குறேன், அது மாதிரி தான் நினைக்கிறேன். நிஜமா வர சொல்ற? ஓகே, எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை, எந்த பயமும் இல்லை. போதுமா? போதும்டா, எனக்கு அது போதும். அவன் அவன் சொல்றதுக்கும் இங்க நடந்துக்கிறதுக்கும் வித்தியாசமா இருக்கு. எனக்கு ஒரு மாதிரி சந்தேகம் இருக்கு, அவன் இவன் நம்புறான். நம்பிக்கை காப்பாத்திருங்கடா. அவன் தான் ஃப்ரெண்டு. இங்கேதான் இருக்கணுமா? நீ சாப்பிட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு வா, நாம நம்ம தோட்டத்து வீட்டுக்கு போலாம். இனிமே தோட்டத்துல தங்கிடலாமா? அது எப்படி முடியும்? ஏன்டா ஏன்? இன்னும் உங்க மாமா அவங்க யாரையும் பார்க்கலல்ல, எப்படி எல்லாரும் பார்க்காம எல்லாம் விடுவாங்க? அப்படி சொல்றியா? ஆமா, கொஞ்ச நேரம் இருந்துட்டு வரலாம். இப்ப போயிட்டு வா. தாவணி எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். நீ வீட்டுக்கு போட்டு எடுத்துட்டு வந்திருக்கியா இல்லையா? கொஞ்சம் எடுத்துட்டு வந்திருக்க, நம்ம அப்படியே மாத்தி மாத்தி கட்டிப்போம்ல, அதனாலதான். இது பிடிச்சா வந்து கட்டிக்கோ, எந்த பிடிச்சா எந்த கட்டிக்கோ, அதெல்லாம் ஷெல்ஃப்ல இருக்கு, என்ன வேணுமோ எடுத்து போட்டுக்கோ. நாங்கெல்லாம் நைட் ட்ரெஸ் தான், மாவளே சொல்லிவிட்டேன். நீ அண்ணி இதுக்கப்புறம் நைட் ட்ரெஸ் மாத்திக்கோங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா நான் கூட மாத்திக்கலாமா?
மாத்திக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்ப சரி, சாப்பிட்டு வரோம். சரி நீங்க சாப்பிட்டு வாங்க, நான் தோட்டத்து வீட்டுக்கு போறேன். நீ ஒன்ன போலாம். ஒன்றும் தேவையில்லை, நான் போய் உங்களுக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, க்ளீன் பண்ணிட்டு வரேன். நீங்க வாங்க. ஓகே, சரியா? என்ன? சரி விடுங்க, பக்கத்துல உட்காரு. அதெல்லாம் மாட்டேன். ஏன் இந்த பிடிவாதம்? அப்படிதான் பிடிப்பேன். என்ன பண்ணுவேன்? ஆமா, தோட்டத்துக்கு வீட்டுக்கு போலாம்ல, அப்புறம் இங்க இருந்துட்டா. தாத்தாலாம் கோயிலுக்கு போயிட்டாங்க, கொஞ்ச நேரம் இருந்துட்டு இப்ப எல்லா கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. அதனாலதான் எதுக்கு நம்ம போய்கிட்டுன்ட்டு. அப்ப சாயந்தரம் ஒரு மாநாடு இருக்கும். இருக்கும். நீங்க நைட் ட்ரெஸ் போடலையா? இந்த நாத்து கொஞ்ச நாள் இப்படி இருந்துட்டு அப்புறம் மாத்திக்கிறேன். சரி விடுங்க, எல்லாம் வருவாங்க. யார் வந்தா எனக்கு என்ன? ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து என்னை பத்தி தெரியுமே, அப்புறம் என்ன? மாமால வர மாட்டாரா? அவன் வந்தாலும் எனக்கு என்ன? உனக்கு ஒண்ணும் இல்லப்பா, உனக்கு ஒண்ணும் இல்ல. காலையில வழியில உட்காந்துட்டு இருக்கா. அவர் கூட இருந்தா அப்படிதான், அவரு விட மாட்டார், வழியதான் உட்கார வச்சுப்பாரு. பரவாயில்ல, இப்போ கியூட்டாக இருக்குல்ல. போயிருக்கும் இல்ல. ஏன் உனக்கு இவ்வளவு போறாங்க? ஆச்சா, உங்க பெரியமா பார்த்தா யோசிச்சுப்பாரு, அதுக்கு சொன்னேன். அது என்னவோ சரிதான். நான் வந்து ரொம்ப நேரம் ஆகுது. எப்போ வந்தீங்க? அமைதியா இருக்கீங்க. மூஞ்சியில படுத்துடி முடி பின்னாடி நீ. அதெல்லாம் பின்ன மாட்டேன். இதுல போடுதெல்லாம் விடுங்க, நான் தள்ளி போய் உட்காருறேன். பட்டை போட்டுட்டு போட்டு என்னடா வரும்போது ஸ்டூலோட வர? எல்லா வாழ்வும் இருந்தா இந்த ரூம் எனக்கு இடம் கிடைக்காதுதான் தெரியுமே. அதான் மேடம் கட்டில கல்யாணம் உட்கார மாட்டீங்க. உனக்கு என்ன பொறாம? உனக்கு என்ன கூட்டினு வந்து உன் பிரியா உட்கார வச்சுக்கோ. அவளை பத்திலாம் பேசாத. அப்பா நீதான் பிரியா பிரியான்னு ஊருக்கு பேசாதன்ற. அந்த ஆண்டி அவரை பத்தி பேசினா திட்டாண்டி. இதே இருந்தது திட்டு வாங்காது. ஆமா, நான் கூட திட்டு வாங்கிட்டேன். வேண்டாம் வேண்டாம், நான் திட்டு வாங்கினா பரவாயில்ல, நீ திட்டு வாங்கினா பின்னாடி போய் கோவப்படுவாரு, சொல்லிட்டேன். அவதான் பாஸ்ட், அவ்வளவுதான். எப்படியோ போப்பா, உன் வாழ்க்கை உன் லைஃப், எனக்கு என்ன வந்துச்சு? அப்ப என் வாழ்க்கை போனாலும் கண்டுக்க மாட்டேன். கேள்வி கேட்டா ஒன்லைன் ஆன்சரா சொல்ற, கேட்காதன்ற. அப்புறம் இது வந்து எனக்கு அதை பத்திலாம் தேவையில்லை. அப்புறம் கிடைக்க வச்சுக்கோ. கொன்றுவேன். காலையில உன் கோட்டை முடிஞ்சிருச்சு, கொஞ்சம் விடுங்களா. ஜாந்தி. உங்க பக்கத்துலயே உட்காந்துக்கிறேன். சரி சரி. ஏன்டா இப்படி கூணு போட்டு உட்காந்துட்டு இருக்க? உங்களுக்கு வலிக்கல? இல்ல கை சிஸ்டம் ஒரு மாதிரி இருக்கா, அதனால இப்படி கொண்டுட்டு. என்னவோ போடா. ஆமா, மொத்தமா குடும்பமா எஸ்கேப் பண்ணீங்களே, எங்க போனீங்க? அதெல்லாம் தெரியல, எங்கேயோ விட்டுட்டு அப்பாவும் பிள்ளைங்க தான் போனாங்க. போனாங்க. அப்பா எவ்வளவு லேட்டா வந்தாங்க தெரியுமா? எங்க போனீங்க? அதெல்லாம் சொல்ல மாட்டோம், அதெல்லாம் அப்பாக்குள்ள ரகசியம். ஓ, அப்போ என்கிட்ட இருந்து மறைக்கிற அளவுக்கு ரகசியம் இருக்கு. எங்களுக்குலாம் பர்சனல் இருக்கக்கூடாதா, சீக்கிரட் இருக்கக்கூடாதா? உங்க சீக்கிரட்டை நீங்களே வச்சுக்கோங்க, இதுக்கப்புறம் கேட்டானா என்னன்னு தெரியும். நீ கோச் கருதி வச்சுக்கதான் செய்வேன். பிச்சில அதெல்லாம் ஏதோ கிடையாது, கிளம்பு. என்னடி அவங்க ரெண்டு பேர் பேசிட்டு இருக்காங்க? இவன் காண்டாவானோ, தள்ளி வர வந்துட்டான், கோச்சிட்டு வந்தானா, ஒண்ணும் புரியல. அதாங்க நான் யோசிச்சுட்டு இருக்கேன். அவன் எனக்கு கேட்கச்சிட்டியா? அமைதியா இருக்கேன். அந்த ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு எனக்கு இந்த போகலாம் கிடையாது. அவன் இப்போ உட்காந்துட்டு இருக்கிறது அன்கம்ஃபர்டா ஃபீல் பண்ணான், அதனாலதான். சரி கொஞ்ச நாள் பழகிட்டு அதுக்கப்புறம் அவன் போகும்போது என்கிட்ட தான் இருக்க போறான், அப்புறம் என்ன? அதனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அவ பேசிட்டு விட்டுட்டு வரணும் உட்காந்துட்டு இருக்கு, அவ்வளவுதான். இப்பதான் இப்படி மாறி இருக்கான், என்னால நம்பவே முடியல. இருக்கும் இல்லையா? எதுவுமே இல்லை, அவன் கேஷுவலா தான் இருக்கான். அப்ப எனக்கு ஓகே. இப்படிலாம் மட்டம் போடக்கூடாது, மட்டம் போடக்கூடாது, ரொம்ப போர் அடிக்குதுங்க. உங்களுக்கே அப்படி இருந்தா எனக்கு எப்படி இருக்கும்? எனக்கு ஒரு தான் போர் அடிக்குது. இந்த கொசு வச்சுக்கிட்டு ஒண்ணும் பண்ண முடியல. முடியல, ரொம்ப 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 டார்ச்சர் பண்ணுது என்ன, வர வர வலிக்குது. ஏய் இது கத்திட்டு இருக்க, யார்கிட்ட சொல்லிட்டு இருக்க? எல்லாம் அண்ணன் கிட்டதான். என்ன என்ன உங்க பிரச்சனை இப்போ? எதுக்கு இப்படி நறுக்குன்னு கேள்றீங்க, எனக்கு புரியல. உங்க பேச்சுக்கு தான் வரல இல்ல. அவன் கிட்ட என்ன சொன்ன? நான் என்ன சொன்னேன்? நிறைய சொன்னதுல எதை கேக்குறீங்க? அவன் நீ இல்லாம போர் அடிச்சுக்கலாம், உனக்கு ஏன் போர் அடிச்சது? நீங்க தான் சிஸ்டம்ல உட்காந்துட்டு இருக்கீங்க, எனக்கு போர்டு தானே அடிச்சது. சிஸ்டம்ல மட்டும் தான் உட்காந்துட்டீங்களா? இப்ப அவளை மிஸ் பண்ணேன்னு சொன்னதும் உங்களுக்கு காண்டு, அவ்வளவுதானே? அப்படி சொல்லல, போர் அடிச்சதுன்னு சொன்னேன். அப்ப என் கூட இருந்திருக்கு என்ன அர்த்தம்? சரி சாரி, போதுமா?
அதெல்லாம் பத்தாது. பனிஷ்மெண்ட் இருக்கு. ஐயோ, பாவம் என்ன பனிஷ்மெண்ட் கொடுப்பாருன்னு தெரியலையே. அதெல்லாம் மார்க்கமான பனிஷ்மெண்ட் தான். நம்ம கதையை அப்புறம் வச்சுக்கலாமா? சரி சரி, அப்புறம் பார்த்துக்கலாம். ஏய், என்ன கார்டு அப்ளை பண்ணிட்டியா? அதெல்லாம் பண்ணிட்டேன் மாமா. யூகே நல்லா தானே யூகே போக வேண்டியதானே? உனக்கு யூகே ஸ்டடீஸ் அந்த இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் தானே? பிடிக்கும் தான், இருந்தாலும் வேண்டாம் மாமா, இங்கேயே படிக்கிறேன். என் காலேஜ்ல என்ன கோச்சிங் அவ்வளோ மட்டமாவா இருக்கு, சூப்பரா தானே இருக்கு. இப்பவே ஓரளவுக்கு டீசெண்டா கார்டியால் என்னென்ன இருக்குன்னு தெரிஞ்ச அளவுக்கு கத்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் என்ன, அதனால இங்கேயே படிச்சுக்கிறேன். உங்க நாலேஜ் அதிகம், எக்ஸ்பீரியன்ஸ் அதிகம், இவ்வளோ ரிசர்ச் பண்ண என்னென்ன பெஸ்ட். அப்புறம் என்ன, 2 வருஷம் கண்ணு குடிச்சுட்டு போயிடும். பரவாயில்ல மாமா, எனக்கு இங்கதான் பிடிச்சிருக்கு, இங்கதான் இருக்கணும். சரி சரி, நீ ஆசைப்பட்டியேன்னு சொன்ன, அதனால கேட்டேன். என்னங்க சேர்த்து விடுறது, உங்களுக்கு என்ன அம்புட்டாரும். நீ போட்டினா நானும் ஆர்கிடெக்ட்ல ஒரு டிகிரி போடலாம்னு நினைச்சேன். சரி, ஒன்னா படிச்சுட்டு ஒன்னா வரலாம்னு யோசிச்சேன். ஓ, திடீர் சார் வாழ்க்கை என்ன படிப்பு மேல ஆர்வம்? அங்க இப்போ ஒரு கோர்ஸ் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க எல்லாரும். ஆர்கிடெக்ட் டிசைன்ஸ் வருது, அந்த பில்டிங்கோட கன்ஸ்ட்ரக்ஷன் அதெல்லாம் கொஞ்சம் வேற மாதிரி இன்னோவேட்டிவா கொஞ்சம் சூப்பரா இருக்குன்னு சொன்னாங்க. சரி, தனியா போய் படிக்கணுமே யோசிச்சேன், அதுக்கு எதுக்கு விட்டுலாம் யோசிச்சேன். நீ கார்டியோ அவங்க போடுவேன்னு யோசிச்சேன், நீ போட்டா நீ என்ன ஒன்னா இருக்கலாம்னு யோசிச்சேன், அதனால கேட்டேன். எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா? நார்மலாதான் பேசுறானா இல்ல நமக்கு தான் டபுள் மீனிங்கா பேசுற மாதிரி தோணுதா? தோணுது, இந்த நாட்டுக்கும் தோணுமே. கேரக்டர் இதானா இப்படி நார்மலா பேசுறது? நம்ம தப்பா ஆகக்கூடாதுல்ல. ஸ்கூல் கொஞ்சம் எல்லா வேலையும் முடிச்சிட்டீங்களா மேடம்? அதெல்லாம் ஆச்சு மாமா, ஆச்சு. வேலையும் பார்த்துருப்பீங்க. ஆனா உன் டேஸ்ட் மாதிரி இல்லையே. சமையல் யாரு? அதெல்லாம் என் புருஷன் ஆளை வச்சுட்டாரு, நான் சமைக்க கூடாதுன்ட்டு. அதனால இந்த 15 டேஸும் சமையல் ஆளுங்க. இதேதான் இத்தனை வருஷம் நான் சொன்னேன், எங்கன்னா பிச்சு கேட்டியா? ஆ, நீ சொன்ன, என் புருஷன் செஞ்சுட்டாரு. வித்தியாசம் தெரியுதா? அப்ப நான் ஒன்றுத்துக்கும் நான் இல்லைன்னு சொல்ல வர. இத சொல்லிதான் தெரியணுமாவா? ஆண்டியா, என்ன புதுசா அண்ணனுக்கு அப்படியே சப்போர்ட் வர மாதிரி தெரியுது. இல்லடி, சும்மா நீ கழுவு. சரி வா போவோமா? எங்க போனேன்? சும்மா எங்கன்னா போய் நடந்து போயிட்டு வரலாம். நான் வரலப்பா, எனக்கு போர் அடிக்குது. ஏன் இதுக்கு மூஞ்சில இருங்கன்னு சொல்லிட்டு போ. என்ன கூப்பிட்டா நீ வா, எது தேவையில்லாம கன்ஃபியூஷன் எனக்கு போட்டு விடு. நாங்க ஒண்ணு இப்ப உங்க கூட வரோம்னு குதிக்கல. எங்க எதுக்கு லூசுன்றீங்க? அவ்வளவுதான். நீங்க 2 பேரும் சண்டை போட்டா நீங்க 2 பேரும் சண்டை போடுங்க, நீங்க 2 பேரும் பேசினா நீங்க 2 பேரும் பேசுங்க. நடுவுல எங்க எதுக்கு ஒத்து விட்டுட்டு இருக்கீங்க? இது என் கூட தேவையா பாத்தியா வாயா? நான் வரலப்பா. நீ கூப்பிட்டா வருவ, வரமாட்டேன்ற. அதெல்லாம் அப்படித்தான். மேடமை போல அப்படிதான் வரமாட்டாங்க. நீங்க வேணா தனியா வாக்கிங் போய்க்கோங்க. என்ன, தோட்டத்துக்கிட்ட போகும்போதுனா ஆடு கோழி மாடு ஏதாவது இருக்கும், ஏதாவது ஓட்டிட்டு போங்க துணைக்கு. எங்களுக்கு ஆடு மேய்ச்ச மாதிரியும் ஆச்சு, இல்ல மாடு மேய்ச்ச மாதிரியும் ஆச்சு, அதுங்க வாக்கிங் போன மாதிரி ஆச்சு, அதுங்க தீனி தின்ன மாதிரியும் ஆச்சு. சரியா? அவளே பக்கத்துல தான் இருக்க, ஒரே குத்து குத்துனா வையா. உங்களுக்கு எதுக்கு யார் இருக்கான்னு பாத்தீங்கல்ல, என் ஃப்ரெண்டு. அவளை மீறி என்ன தொட்டுவீங்க பாக்கலாம். தொட்டுங்கன்ற. தானே அவளை மீறி எதுவும் செய்ய மாட்டேன்றது தானே வாயாடுற. நாங்க ஆடுறதெல்லாம் பழசுதான். நீங்க என்னவோ புதுசா ரொம்ப ஆக்டிவா இருக்க மாதிரி இருக்கே. ஏதாவது பூஸ்ட் கீஸ்ட் குடிச்சீங்க என்ன, இவ்வளவு எனர்ஜியா இருக்கீங்க? ஆமா ஆமா, வரும்போது இருந்துட்டு குடிச்சிட்டு வந்தேன். உங்க அப்பாவை கூப்பிடுவா? எனக்கு என்ன பயமா? என்னது? அப்பாவுக்கு பயம் இல்லையா? இப்படிலாம் இவர் பேச மாட்டாரே. என்னவோ நடந்திருக்கு, என்ன கருவான்னு வர புரியலையே. இது எனக்கு வில்லங்கமா, அவருக்கு வில்லங்கமா, யாருக்கு அப்படின்னு தெரியலையே. என்ன நாத்து பேசாம அமைதியா காமிச்சிட்டு இருக்கு? ஏதாவது விஷயம் இருக்குமோ? அம்மே, அம்மே, என்னங்க என்ன? நைட் ஒர்க் பண்ணி வர மாட்டியா? இன்னும் நைட் இருக்க பாக்குறேன், இல்ல கொஞ்ச நேரம் இருக்க பாக்குறேன், ஓகேவா? ஆனா வராம போக மாட்டேன், சரியா? சரி சரி. எங்க யாரும் செட் ஆகல உனக்கு? ஆமா ஆமா, பாக்குறவங்களை ஒண்ணு எனக்கு பிடிக்க மாட்டேங்குது, இல்ல எங்க அப்பா பிடிக்க மாட்டேங்குது. அப்படி எங்களுக்கு பிடிச்சா அவங்களுக்கு நாங்க ஓகே இல்ல, ஏதோ ஒரு விஷயத்துக்கு குறை வந்துட்டே இருக்கு. என்ன நாத்து இந்த சிந்தனையா இருக்க? நைட்டை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன், வேற என்ன? அதுல என்ன யோசனை? எல்லாரும் தூங்கணும்ல, அதை பத்தி யோசிக்கிறேன். அதுல என்ன சிந்தனை புரியலையே. இங்க ஒர்க் பண்ணணும், இவளுங்களுக்கு ரூம் தரணும். இப்போ இவங்க 2 பேரும் ஒர்க் பண்ணா மாமா என்ன பண்ணுவான், அப்புறம் பிரவீன் வரும்போது என்ன பண்ணுவான், மத்த எல்லாருக்கும் ரூம் அலாட் பண்ணணும்ல, அதை பத்தி எல்லாம் யோசிச்சுட்டு இருக்கேன். நான் தான் சொல்றேன், தோட்டத்துக்கு போன ஒத்துக்கூடி. இப்ப நான் ஒர்க் தானே பண்ண போறேன்.
அப்புறம் என்ன உங்க வீட்டுல பசங்க கொடுத்தாலும் பிரச்சனை இல்லை. நீங்க என்ன படுக்க விடுவீங்களா முதல்ல? அது என்ன விட மாட்டீங்கல்ல? அப்புறம் என் வீட்டுல கொத்துக்கோ உங்க வீட்டுல பசங்க கொடுத்துட்டு இருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஏங்க, ஏன் என்ன படுத்துறீங்க? ஏய் ரூமுக்கு என்ன பிரச்சனை? பிள்ளைங்க கூட பேசவே விட மாட்டாங்க. இவன்கிட்ட பேச வரணும்னு கூப்பிட்டு இருக்கானே. எனக்கு என்ன பிரச்சனை? நீ தானே சொன்ன. அப்படியே அலர்ட் பண்றது யோசிச்சுட்டு இருக்காரோ? ம், என்ன தங்கம், என்ன உங்க பிரச்சனை? திவ்யாமா என்ன மாமா? பொம்பளை வரண்டில் பட்டுக்கலாம் அவங்க ரூம்ல ஒர்க் பண்ணட்டும். தெரியல மாமா, அதை நான் யோசிக்கணும், யோசிச்சு சொல்றேன். என்ன என்னங்க நீங்களுமா? என்ன சொல்லடி கூட இருக்குன்ட்டு. டேய் உங்க 2 பேருக்கு என்ன ஆச்சு? எனக்கு கழுத்து வலிக்குது, இப்படி அப்படியே திருப்பி. என்ன உங்க பிரச்சனை? என்ன? ஏய் நம்ம ஒன்னா படுத்துக்கலாம் அவ்வளவுதான். அவங்க ஒர்க் பண்றாங்களா அவங்க பிரைவசி கொடு. சும்மா இது தவிர யோசிச்சுட்டு இருக்கு இருக்கிறவங்க அப்படி இருக்க போறாங்க அவ்வளவுதானே. நான் தான் யோசிக்கிறேன், நல்லா யோசிச்சு சொல்றேன், விடு. ஜி இப்ப உங்களுக்கா? உங்களுக்கு என்ன பிரச்சனை? கூட இருக்குன்னு சொல்லி எனக்கு ஒருத்தர எதுவும் வேண்டாம் தெரியும்ல. நான் சொன்னல, ஒண்ணு கொஞ்ச நேரம் இருப்ப, இல்ல ஃபுல்லாவே இருக்க, ஆனா இருப்ப. அப்புறம் என்ன உங்க பிரச்சனை? டேய் இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? அதெல்லாம் இல்ல நம்ம வரணும் பத்துக்கலாம் உங்களுக்கு விடு அவ்வளவுதான் புரியுதா. சரிப்பா, போதுமா? ஜி என்ன நீங்க என்ன சொன்னாலும் சரி, போதுமா? பாருங்க, நீ 2 பேரும் மாத்தி மாத்தி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்டா ஏன் உண்டலும் பண்ணிட்டு இருக்க? என்ன பண்ண நான் நார்மலா தானே கேட்டேன் இதுல ஒன்றும் தப்பு இல்லையா. தப்பு இல்ல சாமி, தப்பே இல்ல, விடுங்க. ஜி, கொஞ்சம் கேட்டுக்கோ ப்ளீஸ். சரிம்மா, போதுமா? என்னடி நீங்க விட்டுட்டு என்ன அதிசயம். நீங்க எடுத்தீங்கன்னா ஓவரா எடுத்துருவீங்க, அதனாலதான் நானே வந்தேன். பிளானிங்க எனக்கு என் புருஷனை பத்தி தெரியுமே, அதான். என்ன பிளானு. கொஞ்ச நேரம் விட்டுறாரு அவன் அவனை. சரி, நான் வர புச்சு. இதுவா இருந்தா உனக்கு என்ன? என்ன கேக்குறேன். நாங்க கேர்ள்ஸ் அவுட்டிங் தான் போட்டிருக்கோம். கேர்ள்ஸ், புரிஞ்சுதா? சோ நீ அலவுட் இல்ல. நாங்க என்ன போட்டா உனக்கு என்ன? உனக்கு என்னமோ நீ அதை பண்ணிக்கோ. ஏய் நீங்க எல்லாம் நல்லா இருக்க மாட்டேன். பாரு திவ்யா பார்க்க மாட்டேன். ஏய் திரும்ப அதை இந்த பக்கம். இதுக்குதான் ஒரு தங்கச்சி வேணும்ன்றது. தேங்க்ஸ்ண்ணா. நீங்க பண்ணதுக்கு பேர் என்ன தெரியுமா? என்ன? இந்த வேலையை தங்கச்சி பண்ண மாட்டாங்க. இந்த பேரே அடிக்க போறேன் பாருங்க. திவ்யா இங்க பாரு. இங்க வாயா. எனக்கு அது கேட்காது, நான் ரொம்ப பிஸிப்பா. அப்படியா சொல்லும் என் விளையாட்டு ஏங்க? வேற வேலை 2 பேர் தானே புதுசு அவங்க தெரியட்டும் விடு.